ரொம்ப ஏளனமாக டாமியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே இவ்வளோ நாள். போச்சு மொக்கையாயிடுச்சுன்னு நடக்குது அன்றைக்கி. இன்றைக்கி என்னங்க சார், கோடம்பாக்கம், டி நகர் போன்ற இடங்கள்லாம் இடி ரைடு. சொன்னேன்னா டிசம்பர் மாதம் தமிழகத்துக்கு திருவிழா என்று சொன்னேன்னா அக்டோபர்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். நேற்றும் வருவாய்த்துறை வேற காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர் போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு வைர நகை கடைகளில் வைர நகை கடை, சோலார் எனர்ஜி கம்பெனி அதில் ஒன்று இருந்திருக்கும், ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருந்திருக்கும். மாப்பிள்ளை பணம் இருக்கிறதுல. இப்போ இந்த போடியில் 5 நாட்களாக நடைபெற்ற அந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அண்ட் இடி சோதனைகள் இன்று தான் நிறைவடைந்திருக்கிறது. மூட்டை மூட்டையாக ஆவணங்களை அள்ளி செல்கிறார்கள் அதிகாரிகள் பைகளில். அண்டு அந்த ராஜராஜேஸ்வரி அண்ட் அந்த சங்கர், அந்த திமுக நிர்வாகிகள், அவங்க 2 பேருக்கும் சம்மன் கொடுத்துட்டு நாங்கள் சொல்லும்போது அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. அந்த ஏலக்காய் பிஸ்னஸில், சட்டவிரோதமாக செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி திரு ஹாரூன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறார். அவர் ஒரு சட்டவிரோதமான ஜிஎஸ்டிலாம் இல்லாத ஒரு ஆக்ஷன் ஒன்று நடத்தி அவர் தனியாக பெரிய லெவலில் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அந்த டேக்ஸ் இவேஷன் மட்டும் 10,000 கோடி இருக்குன்றாங்க. ஸோ அந்த சங்கர் மாப்பிள்ளைக்கு முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் சங்கரை பிடிச்சி உழுகிறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்றைக்கி இவங்க மாலதி சொன்ன இந்த சர்ச் நடந்துகிட்டு இருக்குது. பட் ஆரம்பிச்சிருக்கு. விவரங்களை நாளைக்கு விரிவாக பதிவு செய்ய வந்துக்கிட்டே இருக்கும். வரி ஏய்ப்பே 10,000 கோடினா லாபம் எவ்வளோ சார்? நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஓகேவா? நம்மளுக்கு எங்கே வருது? தீபாவளி பொங்கலுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறீங்களா? ஹைப்போதெட்டிக்கலாக வருது. எவ்வளோம்மா ஜிஎஸ்டி? 18%. 18%. அப்போது இந்த 18% நம்ம கட்டாமல் ஏமாற்றணுன்னா எவ்வளோ லாபம்? இது ஏலக்காய் பிஸ்னஸ்லேயும் இது போன்ற பெரிய அளவில் இருக்கும். அதனால் ஏமாத்துறாங்க. இன்னொன்று, எடுத்த உடனேயே இந்த தவறுகளை ஏஜென்சி நினச்சா தடுத்துருக்க முடியும். பஸ் பண்ணிட்டு பஸ் நாங்கள் எலெக்ஷன் கிட்ட ஒட்டி வரோம். they'll give you long rope. ஆமாம். இந்த கிட்டத்தட்ட திரு கேநீர் அவர்கள் வீடு, அலுவலகங்களில், இந்த நிறுவனங்களில் சோதனை நடத்தி 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெடிகேட் அஃபென்ஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. 1 வருஷம் இருக்கும். இப்போ ஏன்ப்பா லெட்டர் எழுதுறாங்க டிஜிபிக்கு? அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பொறுப்பு டிஜிபி இல்லை, உண்மையிலே அதனால தானா இல்லை வேற 1000 ப்ரெஷர் இருக்கும்ப்பா. ஒரு திரு வெங்கட்ராமன் நான் ஒரு பார்த்து 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கேன். மிகச்சிறந்த அதிகாரி. இந்த கழிச்சடங்கிட்ட ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்றது தான் எனக்கு தெரியல. இல்லை, ஸ்ட்ரெஸ்னால நெஞ்சு வலி வந்துருச்சா? எப்படிமா ஹெச்ஓபிஎஃப் பொம்மை டிஜிபியாக உட்கார வச்சுருக்காங்க. அங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு பிடிக்காது. நல்லா தெரியும் எனக்கு. எதுவுமே அவருக்கு உடன்பாடாக இருக்குது. அவர் உட்காந்துருக்க இந்த பதவியே அவருக்கு உடன்பாடானது இல்லை. என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்று, என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, அடிப்படையில் நல்ல மனுஷன் இருந்தார். இவங்க மாதிரி தக்ஸ் கிடையாது அவர், சரியா? அதாவது பஞ்சமா பாதகங்களையும் பதவிக்காக செய்ய தயங்காதவர்கள் தான் இன்று அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. வெரி ப்ரொஃபஷனல் மேன். அவரை மாதிரி ஒரு ப்ரீடில் அவர் தான் கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே வீட்டில் ஆடல் இல்லாத ஒரே அதிகாரி அவர் தான். டிஜிபி, எஸ்பி வீட்டில் 10-12 பேர் இருப்பாங்க. திரு வெங்கட்ராமன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு அதிகாரி. அப்படி இருக்கும்போது இந்த அல்வா அதிகாரி, அருட்தந்தை, இவங்க எல்லாம் செய்கிறத பார்த்து பார்த்து அவர் மனசுக்குள்ளே இந்த வேதனை சேர்ந்து அக்யூமுலேட் ஆகிட்டே தானே இருந்திருக்கும். டிஜி அட்மினிஸ்ட்ரேஷனாகவோ, டிஜி ஹெட் குவார்ட்டர்ஸாகவோ, ஆர் டிஜி ஃபயர் சர்வீஸாக இருந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்துருப்பார். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்றேன். கண் முன்னாடி பார்க்குறாரு, ஐயோ அநியாயம் பண்ணுறாங்களேன்ட்டு. ஒன்றும் பண்ணவும் முடியாது. பிகாஸ் யூஆர் பொம்மை டிஜிபி. இந்த பக்கம் பிஜேபி வேற நெருக்குது. ஆமாம், எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு. அந்த லெட்ரு மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். பீங் போலீஸ் ஆஃபீஸர், சிபிஐ லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை செய்த அதிகாரி என்ற முறையில் அவருக்கு அதன் மீது அவர் கடிதம் எழுதி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது வெங்கட்ராமனுக்கு நன்றாக தெரியும். எஃப்ஐஆர் போட்டால் ஏற்கனவே இடி உயிரெடுத்துருக்கேன், நீ என்ன நம்பகர்கிட்ட அகேன்ஸ்டாகவே எஃப்ஐஆர் போட சொல்கிறேன். எல்லாம் போடாத வைங்க, கட்டுவீங்கன்னு வாங்க. சார், ஒருவேளை இவர் எதுவும் வேற பிளான் வச்சு மெடிக்கல் லீவில் கிளம்பிடலான்னு பிளான் போட்டார். போனாலும் சந்தோஷன்றேன் நான். போட்டோம், இதையே சாக்கா வச்சு போயிடணும். இதே சாக்கா வச்சு முடியல, நீ அவரே அதை டிஜிபியை போட்டு பண்ணிக்கணும். இன்னொரு இன்சார்ஜ் போட்டு, இவரே இன்சார்ஜ் தானே. ஸோ அடுத்து யார் டிஜிபி என்பதையும் நான் இப்போதே சொல்லிவிடுகிறேன். டிசம்பர் 3வது வாரம் நினைக்கிறேன். அப்போ தான் டிஜிபி வாரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்க இப்போ எப்படி நீங்கள் முன்னாடி சொல்லுவீங்க? சொல்கிறேன்ப்பா. வன்னிய பெருமாள் புது பேர் இருக்குல்ல, ஆனால் அந்த லிஸ்ட்லேயே இல்லையே. 3 பேர் அனுப்புனதில்ல. 3 பேரில் இல்லை, பின்னாடி இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கார்ல. அப்படியே கொஞ்சம் இழுத்து டிசம்பர் வந்துருச்சா, அப்படி கொஞ்சம் இழுத்து இந்த கேஸ் டிசம்பர் 3வது வாரம் வருதுன்ட்டு தம்பி சொல்கிறாரு. அப்படி கொஞ்சம் தள்ளி ஜனவரி கொண்டு போயிட்டா சீமா அகர்வால் தகுதியற்றவராக ஆகிவிடுவார். சீமா அகர்வாலுக்கு சர்வீஸ் 6 மாதத்துக்குள்ளாயிடும். 5 மாதம் தான் இருக்கும். அதனால் சீமா இன்எலிஜிபிள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் அருட்தந்த பேரெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடலாம் என்று இவர்கள் திட்டம். ஆனால் 6 மாதம் சர்வீஸு இருக்குதா இல்லையான்றதை கேல்குலேட் பண்ண வேண்டிய டேட்டு, வேக்கன்சி அரைஸ் ஆகிற டேட்டு, உங்கள் வசதிக்கான டேட் இல்லை. 31/7/2025 அன்று சீமா அகர்வாலுக்கு
6 மாதம் சர்வீஸ் இருக்கான்றது தான் கணக்கு. ஆனால் இவங்க பிளான். ஸோ அதனால் என்னென்னா ஒரு தமிழ் ஆஃபீஸர், அதனால் வன்னிய பெருமாளை அடிஷ்னல் சார்ஜாக போட்டு, இவர் தானே வெங்கட்ராமன் தானே, என்ன அடிஷ்னல் சார்ஜ் இருக்குது, இந்த இன்னொரு 2வது அடிஷ்னல் சார்ஜ் இதை போட்டு அப்படியே இழுத்துட்டோன்னா ஜனவரியில் அருட்தந்தை வந்து விடுவார். அருட்தந்தை வந்தாலும் 1 மாதம் இருப்பார். எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்துரும். சீமா அகர்வாலையே டிஜி ஆக்குவாங்க. இன்றைக்கி சீமா அகர்வாலை நீங்கள் இவ்வளவு சீமா அகர்வாலையும் ராத்தோரையும் இவ்வளோ இரிட்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களே. How will they help you? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு திமுககாரன் பணம் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் வெரைட்டி பிடிப்பாங்களா மாட்டாங்களா? they will be reporting only to election commission, not to any Tom, Dick or Harry. நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் அங்கே வரவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. பொதுவாக திமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும்? இன்னொன்று, எலெக்ஷன் டிஜியாக உட்கார ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியாதா கண்டுக்கிட்ட தூரம் வரைக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்துடுது இல்லை? இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பை தலையில் சுமந்துக்கிட்டு திமுக இப்போ என்ன ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்போது அந்த எலெக்ஷன் டிஜிபியாக சீமா அகர்வாலோ ராத்தோரோ வந்தாலும் இதை உறுதி செய்ய மாட்டார்களா? அதை அவர்கள் உறுதி செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக என்ற கட்சியிடம் நற்பெயரை ஈட்டுவார்களா? அவ்வளோதானே. இப்போ எதுக்குப்பா இவங்களை எதிரியாக்குறீங்க? கூப்பிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுங்கள், டிஜி ஆக்கிட்டானா முடிஞ்சு போச்சா? விநாசகாலி விபரீத புத்தி. இப்போ நேற்று விஜய் பேசின சம்மப் சொல்கிறேன் சார். இப்போ ரூலிங்கில் இருக்க கட்சி சூப்பராக பண்ணுது, வாழ்த்துக்கள். அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற பிஜேபி மட்டும் தப்பு செய்யுது, அதை நான் கண்டிக்கிறேன். இங்கே ஆப்போசிஷனாக இருக்க டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. இதான் சார் அவர் நேற்று பேசுனது. இப்போது இங்கே வந்து என்டிஏவோட நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்றாரு. அங்கே போயிட்டு கூட்டாட்சி பண்றாங்க, கூட்டணி கிடையாது. கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி. அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்கல்ல சார், உள்துறை அமைச்சர் பிஜேபி. சோ அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கவங்கள போய் எப்படி சார் இவர் பாராட்டுறாரு? தெரிஞ்சுதான் செய்யறாரா? ஃபஸ்ட்டு காவல்துறை சிறப்பாக, தமிழ்நாடு அரசு இவங்களை பார்த்து கற்றுக்கணும். காவல்துறை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாம் சொல்கிறீங்களே, காவல்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே புதுவை காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பிஜேபியை சேர்ந்தவர் என்பது கூட தெரியாமல் நீங்கள், நான் அன்னைக்கே சொன்னீங்க அவருக்கா, போலீஸை பாராட்டவே கூடாது. போலீஸை பாராட்டலையே, நான் ரங்கசாமியை தானே பாராட்டினேன். பாதுகாப்பு கொடுத்தது யாரு? அப்படின்னு ரங்கசாமியே வந்தாரா பர்சனலா? அப்படின்னா ரோட் ஷோ கொடுத்துருக்கோங்களா? அது அந்த காங்கிரஸ் குழுவினர் முடிவு செய்தது போல் இது தமாஸ் கட்சி தான். இது தமாஸ்க்கு தான் போட்டி போடுறாங்க. நான் சொல்கிறேன் தம்பி, என் மனசுக்கு தோணுது, இதை இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நான் சொல்லலை. இறுதி நேரத்தில் விஜய் இஸ் கோயிங் டு டூ ஏ பிரசாந்த் கிஷோர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் கட்டமைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். தனியாக தான் நிற்க போகிறீங்கன்ற அடிப்படையில் 20 இடத்த செலக்ட் பண்ணுறது, 10 இடத்த செலக்ட் பண்ணுறது, அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடங்களை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் இவங்க என்ன சார் விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம், புதுவையில் தேர்தலை சந்திப்போம்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாட்டோட சேர்த்து வேறு எந்த மாநிலத்துக்கு இப்போ தேர்தல் நடக்குது? கேரளா, மேற்குவங்கம், அங்கேயும் போட்டி போட போகிறாங்க. இப்போ இங்கே பர்மிஷன் கொடுக்கல, அங்கே கொடுப்பாங்கல்ல, அடுத்து அங்கே. நீங்கள் கேட்டீங்களே ஏன்னா புதுச்சேரிக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதவன் நேற்று அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சார். சொல்லுப்பா. காற்றை நிப்பாட்ட முடியுமா, வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? அது மாதிரி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் விஜய் அவர்கள். மெகா பிளான் வச்சிருக்காராம் தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து, அதனால புதுச்சேரிக்கு போயிட்டாராம். சரி, அப்படியே மேற்கு வங்கத்துக்கு ஒரு பிளான் வச்சுட்டு கொல்கட்டாக்கு போக சொல்லு. ஏற்கனவே உங்கள் மாமனார் தாங்க பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறாரு. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இந்த ஈரோடு கூட்டம் எத்தனை கண்டிஷன்ப்பா? அனுமதி தரமாட்டாங்கன்னு வாய் வச்சிங்க. 2 நாள் தள்ளி போயிடுச்சு. 18ஆம் தேதி மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்களா? பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 84 நிபந்தனைகள் வச்சிருக்காங்களா? எத்தனை? 84. அது என்ன கேள்விண்டா, மழை வந்தா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், பதில் சொல்லு. ஏப்பா வெயில் சுருண்டு, அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் தான் நினைக்கிறேன், காலையிலே வந்து வெயில் அந்த சுருண்டு இந்த குழந்தைங்களையெல்லாம் தூக்கிட்டு இந்த பேரிகேடை தாண்டிலாம் கையில் தூக்கி கொடுத்தாங்களே. இந்த ஒரு நம்ம லாயலமணி கூட தூக்கிட்டு போனோம், அப்படி ஒரு குழந்தைய 2-3 பேர் தூக்கிட்டு போனோம். மதுரை சொல்லு, அவ்வளோ வெயில் அடிக்குது சொல்லு. அதுக்கு நாங்கள் என்ன சூரியன்கிட்ட போய் சொல்லவா முடியும்? அடிக்க சூரியன் பிளானாக சொல்லுப்பா. இப்படித்தான் உன்னை நம்பி கொடுத்தோம் கரூரில். அன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. காலநிலை மாற்றம் அது நடக்கத்தையும் செய்யும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நக்கலை மேலேருந்து ஒரு பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க. அதுவும் அந்த செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு, இங்கே இப்படி ஒரு கண்டிஷன் நான் பார்த்ததே இல்லைங்க, 84 கண்டிஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. 7 இருந்துருந்தா இன்றைக்கி பொதுக்குழு அட்டன் பண்ணியிருக்கலாமா? எப்படி ஜெகத் ஜோதியாக நடந்துன்னு இது பார்த்தியா? அதான் நானும் நினச்சேன் சார், பொதுக்குழுவை பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்ல அவர். எப்படிமா மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க? இன்னொன்று, 52 வருஷமாக யூ ஆர் பார்ட் ஆஃப் இட். அது என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இல்லை நான்வெஜ் வர போடுறாங்களா? அது எப்பவும் இருக்குப்பா. இல்லை சார், கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சுருந்தாங்களா, செல்வி ஜெயலலிதா இறந்ததுனால துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நான்வெஜ்லாம் போடுறாங்களா? இறந்ததுக்கும் கரிசோறு திங்கிறதுக்கும் என்னமா இருக்குது? கருமாதிக்கு கரிசோறு தானே இப்போ போடுவாங்க. ஆமாம் சார், சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். ஓகே சரி, போடுவாங்க, இருந்திருக்கலாமா? இன்னைக்கு நீங்கள் தாவேக்கா மாநாட்டுக்கு போனீங்கன்னா
அந்த சாம் டேனியல் கூட டான்ஸ் ஆடின பையன் வருவான், ஞாபகம் இருக்கதா? போங்க. இதற்கு நடுவே நானும் பதிவிட்டிருந்தேன், இன்னைக்கு நியூஸ் 18லையும் செய்தி போட்டிருக்காங்க, வைத்திலிங்கம் தாவேக்காக்கு செல்கிறார் என்று. என்னப்பா செல்கிறாரா? சொல்லுப்பா. அவங்களுக்கு தான் சார் கஷ்டம், எனக்கு என்ன சார் தெரியும். அப்படி ஒரு திட்டம் இருந்தது, மறுத்துட்டாரு, கெடுத்து விட்டாங்க. அது இப்போதைக்கு நான் எனக்கு தஞ்சையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து, இல்லைப்பா நேற்று நைட்டு நான் போட்டு விட்டோன்னே ஃபோனாக அடிச்சிருக்காங்க, சார் ஜாயின் பண்ண போகிறீங்களாமே ஜாயின் பண்ண போகிறீங்களாமேன்ட்டு. அங்கே ஒருத்தநாடு உள்ளூர் நிர்வாகிகள் எங்கள் முன்னிலையில் தான் இணைகிறாருன்னு. டேய், அவர் வயசு என்னடா, சீனியாரிட்டி என்ன, உங்கள் முன்னாடி இணைகிறார் அவருன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் there's no such plan. இப்போ யாரோ வந்து தேர்ந்தராதையா வாழ்க்கையை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டைன்னு சொல்லியிருக்கலாம், வேணாம்ப்பா வேணாம், தெரியாமல் வந்துட்டேன், வேண்டாம். ஸோ அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அண்டு மீண்டும் அண்ணாமலை இன்று டெல்லி சென்றிருக்கிறார், கவனித்தீர்களா? டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை வேற சந்திச்சிருக்கிறதா அமித்ஷாவை தான் சந்திப்பார். ஏதோ காசி தமிழ் சங்கத்துக்கு போக போறேன் அப்படி இப்படின்னு உருக்குனாரு. மிஸ்டர், இதெல்லாம் உருட்டு, என்னையாச்சே வர்றாரா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நேற்று டிடி தினகரன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லு 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 என்னங்க என்டிஏ கூட்டணியில எது இணையதுக்கு நிபந்தனைகளா நாங்கள் விதிக்க மாட்டோம், அப்படிப்பட்ட கட்சியும் இல்லை. எங்களை மரியாதை கொடுத்து எங்களை அனுசரிக்கிறத கூட்டணியில் நாங்கள் இடம் பெறுவோம், ஆனால் நாங்கள் இடம் பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும். போன வாரம் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? என்டிஏ கூட்டணியில் இணையவே மாட்டேன், அமித்ஷாவும் என்ன கூப்பிட மாட்டாரு, நானும் அவரை போய் சந்திக்க மாட்டேன். அதுக்கு முந்தின வாரம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன். துரோகத்தை ஒழிக்கிறதுக்கு தாங்க அமமுகவே ஆரம்பிச்சது. நயினா நாகேந்திரன் சரியில்லை, அண்ணாமலை மிகச்சிறந்த தலைவர். அதுக்கு அடுத்த வாரம் என்ன அமித்ஷாலாம் கூப்பிட மாட்டார். என்னப்பா சொன்னார் நேற்று? எங்களை அனுசரித்து நல்லபடியாக வச்சிருக்க கூட்டணியில் நாங்கள் இடம் பெறுவோம். சேஞ்சு தெரியுதா? அதுலேயும் ஒரு செய்தியாளர் கேட்டார், தாவேக்கால இணைய போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நானே செங்கோட்டைனா தாவேக்கால இணையனா கூட்டணி வைக்க போறேன்னு வேணா சொல்ல, இணையனா என்ன அர்த்தம்ன்றாரு. விஜய் தாவேக்க தலைமையில் வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும்னு சொன்னாரா? அதுவும் அவர் சொன்ன வேகத்தில், என்னது தாவேக்காவா, யோ என்னையா என்ன போய் தாவேக்கன்ட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். சரி, கொஞ்சம் யோசிச்சுப்பார். நான் திருப்பி சொல்கிறது போல் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவர் போய் தலைவர் இளந்தலைவர் விஜய் வாழ்கன்னு சொல்கிற அளவுக்கு மானங்கிட்டு போயிட்டார். நீங்கள் ஒரு கட்சி தலைவர், அவர் கூட்டணின்றது கூட வேற. இன்னொன்று நல்லா கேல்குலேட் பண்ணுவார். நான் சொல்கிறேன் இல்லை, விஜய் எதை நோக்கி போகிறாருன்றது இந்நேரம் கணிச்சிருப்பார் டிடிவி. ஓகே, ஹீ இஸ் கோயிங் டு முட்டு சந்தை, ஐ எம் நாட் கம்மிங். அந்தளவு இன்டெலிஜென்ட் அவர், ஷார்ப்பு. இன்னொன்று அவரே சொல்கிறது மாதிரி 80களிலிருந்து தேர்தலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து சமாதானப்படுத்திட்டாரே திரு அண்ணாமலை. அதுக்கு தான் நான் தான் சொல்கிறேன், மாறுதா? நான் சொன்னேன்னா தேமுதிக, பிஎம்கேஏ, பிஎம்கேஆர், அப்புறம் புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், டிடிவி, ஓபிஎஸ், ஈவன் வைத்திலிங்கம், இந்த கூட்டணிக்கு தலைமை பிரச்சாரகராக ஸ்மால் மம்மி வருவார். அவர் போட்டியிட போவதில்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாரும் சேர்ந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் செங்கோட்டையன் அவர்கள் நினைப்பாரு, நான் சொன்னேனையா ஏன் என்னை கட்சி நீங்கள் அரசியலில் இருக்கிறாருன்னா இதெல்லாம் இப்படி நடக்கும்ன்றத அவர் கணிக்கணும். அப்போ இது என்ன அரசியல் இருக்கீங்க நீங்கள்? சரி, நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ வந்து சேர்றேன்னா சேர்த்துக்கிடுவாங்களா சார்? இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன், பிரிஞ்சு போடக்குள்ளெல்லாம் சேருங்க. இப்போ நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்க, சூரிய வம்சம் படம் மாதிரி எங்கள் ஃபேமிலியில எல்லாம் வந்துட்டாங்க, சின்ராசை பற்றி கவலைப்படாதீங்கன்னு இப்படி தனித்து விட்டா என்ன சார் அர்த்தம்? இதை அவர் யோசிச்சிருக்க வேணாமா? சசிகலா கரெக்டாக சொன்னாங்களா? ஆத்திரத்தில் இப்படிலாம் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு. செங்கோட்டையன் வெறும் ஆத்திரத்தில் எடுத்த முடிவு. அந்த மாதிரி அறிவிழந்து போகக்கூடியவர் அண்ணன் வைத்திலிங்கம் அல்ல, அண்ணன் தினகரன் அல்ல. ஜெயிக்கணுமா? அல்டிமேட்லி இன்னைக்கு கோவத்தில் போயிட்டீங்க, அங்கே நீங்கள் கோபில் தோக்க தான் போகிறீங்க, அது சந்தேகம் இல்லை எனக்கு. என்ன அதுக்கப்புறம் ஒரு பர்மிஷனே வாங்க முடியலையே. எங்கே 84 கண்டிஷன் போட்டால் என்னத்தான் பண்ணேன்? நீங்கள் பர்மிஷன் எங்கே, என்ன யாரை போய் வாங்க? நான் என்ன சொல்கிறேன், நீ எந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்க? தாவேகன் பேர் சொன்னாலே தாவேகன்ட்ட பேர் வச்சுருக்கவங்களாம் லைட்டு கொடுக்குறது இல்லைன்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்கு துருன்னு அனௌன்ஸ் பண்ணேன்? நான் கேட்குறேன், என்னென்னா கோபியில் என்னை திட்டிட்டீங்களே, நானும் கூட்டத்தை போட்டு கெத்த காட்டுறேன். பொதுக்கூட்டம் நடத்த 30 ஏக்கரை காட்டுன்றாங்களா, பார்க்கிங் பண்ண 10 ஏக்கரை காட்டுன்றாங்களா? உண்மை தானே? யார்கிட்ட போய் வாங்க, எங்கே போய் வாங்க? ஒரே வழி, இருக்கிற சொத்தெல்லாம் விற்று 2 பிளே கிரவுண்டை விலைக்கு வாங்கி அல்லது லீஸுக்கு எடுத்து அதில் நடத்தினா தான் உண்டு. அப்போ தூங்குறதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும்? தலைவர் விஜய் முக்கியம் அல்லவா? அவர் முதலமைச்சராக்கிற லட்சியத்தோடு தானே நீங்கள் வந்து இணைஞ்சிங்க வந்தீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, இல்லை செங்கோட்டையனோட பழக்கம் 10 பைசா காசு எடுக்க மாட்டார். ஒன்லி ஒன் வே செங்கோட்டையன். அந்த கூட இருக்கவங்களாம், இந்த கோபியில் இருக்கவங்களாம் எல்லாம் போனாங்களே, ஈரோட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த ஆள் செலவு பண்ணாதனால தான் போனது. உனக்கு
அதனால தான், இல்லைன்னா ஆதரவாளர் ஏன் உங்களை விட்டு போகிறான் சொல்லுங்கள். இப்போ அண்ணன் நேரு இருக்காரு, நேரு கூட இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. டிஎன்பிசி சேர்மன் கூட இவ்வளோ போட்டிருக்க மாட்டார், சம்பாதிக்க விடணும். அப்பழு கட்டுறவரா சார் செங்ஸ்? அப்படிலாம் இல்லை, 93 அவர் பண்ண ஊழலுக்கெல்லாம் கன்விக்ஷன் ஆயிருக்காரு. அப்போ ஏன் சம்பாதிக்க உள்ள சுற்றி இருக்கவங்களா? அவர் மட்டும் சம்பாரிச்சு அவர் மட்டும் சம்பாரிச்சுக்காரு. அவர் எல்லாம் சம்பாரிச்சு அவரோட எப்படி இது நடக்குது பாரு, நல்லா சம்பாரிச்சு அவரே எல்லா சொத்தையும் அவர் பேரில் வச்சுக்க முடியாது இல்லை, அவரோட பிஏ சிந்து ரவிச்சந்திரன் பிஏ பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறார். சொத்தோட திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார். போய் பஞ்சாயத்து சேர்மன் இந்த பில்டிங்லாம் என் காசுடா. இதுக்கு ஒரு 4 பேரை சாப்பிட விட்டுருந்தா லாயலிஸ்டாக மாறி இருப்பாங்க. அதனால தான் இவர் கெயின் ஆகல, தெரியுதா? ஸோ சரி, அடுத்த கூட்டம் என்னைக்கு இப்போ வச்சிருக்கு? 18 சார். பர்மிஷன் ரிஜெக்ட். இப்படி வாய் வைக்காதீங்க சார், ஏற்கனவே 16 வச்சு தான் 18 கொண்டு வந்து நின்றுருக்கு. தம்பி கொடுக்குற ஐடியாவே இல்லைப்பா உங்களுக்கு. இப்போ கலெக்டர் கிட்ட கொடுத்ததுக்கு ஒரு மரியாதை இல்லையா? இல்லை. நெக்ஸ்ட்டு 84 எனக்கு தெரிஞ்சு 104 நினைக்கிறேன். கூப்பிட்டு இங்கேருந்து எஸ்பி சுஜாதாவை கூப்பிட்டு திட்டுவாங்க. அங்கே 124 போட சொன்னால் நீ எதுக்கு 40 கண்டிஷன் கம்மியாக போட்டிருக்க? நீ ப்ரொமோஷன் வேணுமா வேணாமா உனக்கு? சரி, அந்த 40 கண்டிஷன் சரி. நம்மளுக்கு 7 வெல்ஸில் கேட்டாங்களே கேள்வி, அதே தான், அது மாதிரியே இருக்கே சார். அதே தான், சம்பளம் இல்லாமல் விடமாட்டாங்க. ஆனால் இதை தாண்டி அரசு இதையே திருப்பணும். ஏதாவது ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கிட முடியும். அதுக்கு தான் சொன்னேன் நான் அன்றைக்கி ஒரு ஐடியா சொன்னேன்ல, 8 மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து 2 நாள் கேப்பு கொடுத்து பர்மிஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு டப்புன்னு கோர்ட்டுக்கு போய் எங்கே பர்மிஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு மற்றதை ரத்து பண்ணணும். நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் எதிரி உங்களை வாழ விட மாட்டாங்க. அதுவும் உங்களை மொட்டில் கருகணுன்ட்டு எல்லா கட்சியும் நினைக்குது. நாட் ஓன்லி டிஎம்கே. அதிமுகவுக்கு தாவேக்காவோட வளர்ச்சி முக்கியமா? நீ எனக்கு உதவுனா வளர விடுவேன், நீ இப்போ எனக்கு உதவ போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நீ வளரணும்? ஸோ வேரில் ஆசிட் ஊற்றுறது தான் எல்லா கட்சியும் செய்வாங்க. அப்போது நீங்கள் அதை மீறி சர்வைவ் ஆகணும். நான் நேற்றைக்கு முன்தினமோ சொன்னேனே, ஒரே நேரத்தில் பலமுனை போகிற எந்த நாட்டாலையும் நடத்த முடியாது, நடந்ததும் கிடையாது. ஒரு சிறு வெற்றி கிடச்சிருச்சுன்னா அதிலே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க சார். அவங்களோட சிறு வெற்றி செங்கோட்டையன் தாவேக்கால ஜாயின் பண்ணுது. ஸோ இவங்க தமாஸ்க்கு தான் கட்சி நடத்துகிறாங்க. ஸோ அநேகமாக 26 நான் மட்டும் போட்டியில்லைன்ட்டு புஷிக்கு முன்னாடி தள்ளி விட்டுருவார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. புஷியும் பாஸ் நீங்கள் எங்கே இருங்க பாஸ், நான் பாடிச்சேரி போகிறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுவார். இதுக்கல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜய் அவர்களை சந்திச்சார். மீண்டும் மலர்கிறதா தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி அப்படின்லாம் பேசிக்கிருந்தாங்க. விஜய் அவர்களை சந்திக்கிறதுலாம் எந்த தப்பு இல்லைங்க, காங்கிரஸ் தாவேக்கால இணையறதுக்கான எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். போய் அவரை சந்திச்சிங்களா அப்படின்ட்டு பிரிண்ட் மேகசினில் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு விஜயை சந்திச்சிங்களா அப்படின்னோடனே சந்தித்தேன். என்ன விஷயமா பேசுனீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண கூட்டமாக அது இருந்திருக்கலாமே, ஒரு சாதாரண சந்திப்பாக அது இருந்திருக்கலாமே, இட்லி வடை தோசை சாப்பிடுவதற்காக கூட அந்த கூட்டம் இருந்திருக்கலாமே, சினிமா பற்றி பேசுறதுக்காக கூட இருந்திருக்கலாமே. என்ன பெரிய ப்ரொடியூசரை சிவப்பு போதுமே மூடின்னு கம்முன்னு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்து வடை சாப்பிட்டா தான் அவன் வாய்க்குள்ள போகுமா? கரெக்டாக கேட்குறான் பாரு தம்பி. என்ன உருட்டு, நீ எதுக்கு பேசுன்னு தெரியாது, பைத்தியக்காரனா நம்மலாம். பதிலை பாரு, இதில் சொல்கிற கேள்வி இதில் பைத்தியத்தெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க காங்கிரஸ்லன்னே தெரியல. இது சொல்லிட்டாரு அவர் ரிப்போர்ட்ரு பிரபாகர் தமிழரசுன்னு ரிப்போர்ட்ரு கோட்ஸில் போடுறாரு. ஓகேவா? நார்மலி நானும் இந்த மாதிரி பைட்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை பைட்டு வாங்கும்போது எழுதிட்டு கோட் அவங்களுக்கு அனுப்புவேன். அவர் சொல்லும்போது சார் நான் உங்களை கோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சில சமயத்தில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், சொல்லிட்டு தான் பண்ணணும், சொல்லாமல் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சார் எனக்கு இந்த பர்பஸ்க்கு வேணும், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணணும். அப்படி இல்லைனா நோட்ஸ் எடுத்துக்குவேன், நான்லாம் நோட்ஸ் தான் எடுப்பேன். எடுத்துக்கிட்டு போட்டோடனே அக்ரி பண்ணிக்குவாங்க. இது 8/2 நேற்றைக்கு முன்தினம் இது வருகிறது. இது ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிற சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்டேஷனே போயிடுச்சு. திமுகலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, யோ எங்ககிட்ட வந்து இந்த பக்கம் கமிட்டி அமைக்கிறீங்க, கிரீஷ் சோடங்கர் வந்து பார்த்துட்டு போகிறாரு, அங்கே இந்த மாதிரி உங்கால் போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லைன்ட்டு பிரச்சனை அதிகமாகுது. பிரச்சனை அதிகமானோடனே இந்த பிரிண்ட் ரிப்போர்ட்டர் என்கிட்ட பேசவே இல்லைன்னு எழுதிட்டாரியா. சொன்ன உடனே பிரிண்ட்டு, அதாவது இந்த ஆர்டிக்கலை கோட் பண்ணி இப்படி ஒரு உரையாடலே நடக்கலை, பிரிண்ட்லேருந்து என்கிட்ட யாருமே பேசலன்ட்டு. அப்படி சொன்ன உடனே பிரிண்ட்டில் இந்த பாருங்கள் நாங்கள் இத்தனை முறை பேசியிருக்கோம், இது போக வாட்ஸ்அப் சேட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஃபோன் பண்ணதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிரிண்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இது அவர் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் இருக்குன்னு. 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னா அது பிரவீன் சக்கரவர்த்தி தான், ஊருக்கே தெரியும். இந்த லைம் லைட்டை பிரவீன் சக்கரவர்த்தி என்ஜாய் பண்ணாரா இல்லையாமா? அதான் சொல்கிறாரு, நான் போய் வடை கூட சாப்பிட்ருக்கலாம் இல்லையா, தோசை கூட சாப்பிட்ருக்கலாம் இல்லையா, விஜய் கூட தோசை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு. டெல்லியில் உனக்கு வடைலாம் கிடைக்கலையா உனக்கு? இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் இதே தான் சார் பிகே விஷயத்துலேயும் நடந்தது. பிகே யாருன்னு திரு விஜயால தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது. அதே தான் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு எங்களுக்கே விஜயால தான் தெரிஞ்சுது. காங்கிரஸ் கட்சியிலேயே சீண்ட மாட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்தியை.
இந்த லைம் லைட்டை பிரவீன் சக்கரவர்த்தி என்ஜாய் பண்ணார். இன்னொன்று இவ்வளோ நாளாக வந்து இவங்கெல்லாம் தானே உருட்டிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட தான் இவங்க பேசுகிறாங்கன்றதை சொன்னோமா சார்? 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க சார், போகாதீங்க, அவர் பக்கத்தில் நெருங்காதீங்க, அவர் ஒரு ஃப்ராடுன்னு. பிடிஆர் உரையாடலை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டதே அவர் தான் சொல்லிட்டீங்க. இதை விட வேறு என்னப்பா சொல்லணும்? கொஞ்சோண்டு அறிவு இருந்துச்சுன்னா விஜய் சந்திப்பார் அவரை. கொஞ்சம் யோசிச்சுப்பார், தம்பி வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ற, நீ உங்கள் வீட்டுக்கு வந்து 2 பேரும் சரக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசுகிறோம், 2 ரவுண்டு தண்ணி போட்டோன்னா இப்படி பேசுவோம், ஜாலியாக ஃப்ரீயாக பேசுகிறோம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போனேன்னா நீ நம்ம அப்போ எப்படி நினைப்பேன்? உன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ற, அதுவும் யார் அது? மந்திரி. என்ன புத்தி? சரி, ஏதோ ஒரு கிறுக்குத்தனத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதை லீக் வர பண்ணுவியா? அதுவும் பிடிஆர் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி விட்டாரு. நேரம் நிதியில் கட்டிட்டு பண்ணியிருப்பாரா? எல்லாம் நல்லதுக்கு மாலதே. உங்களுக்கு பிடிஆர் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை இன்னும் கொஞ்சம் சீராக இருந்திருக்கும். பொங்கலுக்கு 6000 கொடுத்துருப்போம். எக்ஸாக்ட்லி, நல்லது. இவங்க அழியணும்னு இருக்குது, அதை பண்ணி அது ஒரு பெருந்தன்மையாக ஸ்டாலின் கடந்து போயிருக்கலாம். அவர் அப்பாலஜைஸ் பண்ணி வீடியோ போட்டார் பிடிஆர், நான் பேசுனது தப்புன்னே போட்டார். அதுக்கப்புறம் பல முறை போய் உதயநிதியெல்லாம் பார்த்து சமாதானம் பண்ணிட்டார். 2 பேர்ட்டையும் தனித்தனியாக சபரீசன்ட்டையும் ஒரு டைம் பார்த்து இது பண்ணிட்டார். இவர் சபரீசன் சொந்தக்காரர், அதனால் பிரச்சனை இல்லை, மொழியார், அதனால் பிரச்சனை இல்லை. உதயநிதிட்ட பல முறை போய் பார்த்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டார். உதயநிதி ஆல்சோ ஹி மூவ்ட் ஆன். இன்னொன்று உண்மை தானே அவர் சொன்னது, அதில் சண்டை போடுறதுக்குன்னா இருக்குது. என்ன இப்படி பொசுக்குன்னு உடச்சிட்டு அவரை விட்டுருந்துருக்கணும்ல. இதான் அறிவு ஸ்டாலினுக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நிதி விவகாரங்கள் எல்லாம் திரு பிடிஆர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, ஊழல் விஷயங்களை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறது, டாஸ்மாகில் வந்து லீக்கேஜ் இருக்குது அதை தடுக்கணும்னு பேசுனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள கோவப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம், உண்மை தான். இப்போது சேகர் பாபு 5 கோடி கட்டுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பட்ஜெட் ஒதுக்குனார்னா அதை வாங்கி கன்சல்டண்ட்டை கொடுத்து 12 கோடி ஆகுறாரு ஒரு மாதத்தில். இதுக்கெல்லாம் திரு பிடிஆர் அனுமதிக்க மாட்டார். அவர் பார்த்துட்டு எப்படிப்பா 5 கோடின்னு எஸ்டிமேட் போட்டுட்டு எப்படி 12 கோடி ஆகுது? சொல்லு சிமெண்ட் எவ்வளோ, செங்கல் எவ்வளோ, எடு, நீ லிஸ்ட் எடுன்னுவார். இந்த கன்சல்டன்ட் யார்? இதுக்கு முன்னாடி எத்தனை கன்சல்டன்ட் பண்ணியிருக்கேன், அவனை வர சொல்லுன்றவர். இப்போ எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து தான் பிடிஆர் பழனிவேல் ஓரம். ரைட், யூர் ரைட். அதனால தான்